அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டுமாக இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற சில கேள்விகளை தான் நாம் வேதத்திலிருந்து நம்ம தியானித்து வருகிறோம். போன 3 நாட்களும் உங்கள் விசுவாசம் எங்கே என்று நாம் தியானித்தோம். அதற்கு முந்திர 3 நாட்கள் உங்கள் ஆதி அன்பு எங்கே என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசினார். இன்றைக்கும் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இன்னொரு கேள்வியை தேவன் நம்மை நோக்கி கேட்கிறார். கலாத்தியர் 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? உங்களை மயக்கியவன் யார்? திசை திருப்பினது யார்? உங்களை அந்த வைராக்கியத்திலிருந்து உங்களை நழுவ வைத்தது யார்? இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் வேதவசனத்திலே மயக்கியவன் என்று இருக்கிறது. சில நேரம் நல்லா ஓடுகிறவர்கள் சில காரியங்களிலே மயங்கி அவர்களுடைய பணிகளை இழந்து விடுவார்கள், தரிசனத்தை இழந்து விடுவார்கள். நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியம் வைத்திருக்கிறவங்க சில காரியங்கள் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு அவர்களுக்குள் தடுமாற்றங்கள் வர நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மயக்கம் நமக்கு வரக்கூடாது. ஆவிக்குரியவர்களுக்கு எதை கண்டும் மயங்கி விடக்கூடாது, யாரை கண்டும் மயங்கி விடக்கூடாது, மயக்கத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. அதாவது நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாமல் வாழ்வது தான் இந்த மயக்க நிலை. என்ன நடந்ததுன்னே தெரியாது, அதுதான் மயக்க நிலை. நானா அப்படின்னு விழிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் எப்படி இங்கே வந்தேன், நான் எப்படி இப்படி ஆனேன் அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த மயக்க நிலை. மயக்கத்திலையா இருந்த, இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்பாங்கல்ல. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மயக்க நிலை வந்துடக்கூடாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மயக்க நிலை வருவதற்கு என்ன காரணம்? வேதத்தில் இப்படி முதல் மனுஷியாகிய ஏவாள் சாத்தானுடைய அந்த வார்த்தையை கேட்டு மயங்கிட்டா என்று தான் சொல்லணும். பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது அங்கே இந்த 5ஆம் வசனத்தில் பாருங்களேன், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பாருங்க, கொஞ்ச நேரம் பேசுறதுல இந்த சர்ப்பமானது ஏவாளை மயக்கி விட்டது. ஏவாள் மயங்கி விட்டாள். சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் ஐயோ நாங்கள் நிர்வாணிகள் என்று 2 பேரும் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்திருக்கும் போது என்ன யோசித்திருப்பாங்கல்ல, கொஞ்சம் நம்ம சாப்பிடாமல் இருந்திருக்கலாமே, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே. இந்த மயக்கம் வந்ததற்கு காரணம் என்ன? முதலாவது, வசனம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த மயக்க நிலை வரும். நமக்குள்ள இந்த வசனம் இல்லை என்றால் இந்த மயக்க நிலை வரும். யார் வேணாலும் மயக்கிடுவாங்க. வசனத்தில் நீங்கள் குறைஞ்சி வசனத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்றைக்கு அற்று போகிறதோ அன்றைக்கு யார் வேணாலும் எளிதாக மயக்கிடலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை புசிக்க வேண்டாம், இந்த நன்மை தீமை அறிகிற கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றை தானே புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதை புசிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அதை புசிக்க வைக்கிறதற்கு சர்ப்பமானது வஞ்சித்து அந்த மயக்கத்தை ஏற்படுத்தினதுனால பார்க்கறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்த உடனே பறித்து புசித்து அதை புருஷனுக்கும் கொடுத்தாள். 2 பேருமே அந்த பேச்சுக்கு மயங்கி விட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படி தான் நிறைய நேரங்களில் நல்ல தரிசனத்தோடு ஓடுகிறவர்களுக்குள்ளாக வருகிற மயக்கம். காரணம் என்னென்னா, வசனம் இல்லை. கவனிங்க, இந்த பிசாசானவன் உங்களை மயக்கக்கூடாதுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26:75 வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அந்த வசனத்தை எப்போதும் மறந்துடாதீங்க. விழுந்ததுக்கு அப்புறம் நினைவு கூறுவது அல்ல, எப்போதும் நம்முடைய மனதில் அந்த வசனம் இருந்தால் நாம் மயங்க மாட்டோம். உங்களுக்குள்ள வசனத்தை எப்போதும் பதித்து வைத்து கொள்ளுங்கள், மயக்கம் வரவே வராது. ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரே, அந்த வசனத்தை நான் மறக்கலையே, அவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த வசனம் உங்களுக்குள் இருந்தால் மயங்க மாட்டீங்க.
பாருங்க, கல்லையெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடும்னு பிசாசு மயக்க நினைக்கும் பொழுது இயேசு உடனடியாக அந்த வசனத்தை தான் பயன்படுத்துகிறார். அதனால தான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று அதை சொல்லி வசனத்தை காண்பித்து தான் இயேசு ஜெயித்தார். எனவே வசனத்தை மறந்துடாதீங்க, வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வசனத்தையே பயன்படுத்தினார். ஒன்று, வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவது, வசனத்தை பயன்படுத்துங்கள். மனப்பாடம் பண்ணால் போதாது. நிறைய பேர் மனப்பாட வசன சவாலிலே கலந்து கொண்டு மனப்பாடம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. அதை நினைவில் கொள்வதற்கு மனப்பாடம் பண்ணுறோம். ரெண்டாவது, அந்த வசனத்தை பயன்படுத்துங்கள். நிறைய பேருக்கு வசனம் தெரியும், ஆனால் பயன்படுத்த தெரியாது. அதை அப்ளை பண்ண தெரியாததுனால தான் நிறைய பிரச்சனைகள். எனவே வசனத்தை நினைவில் கொண்டால் மாத்திரம் போதாது. இயேசு சாத்தானுக்கு ஒவ்வொரு முறையும் வசனத்தை வச்சு தான் அவனோட டீல் பண்ணுறாரு, வசனத்தை வச்சு தான் அவனை மேற்கொண்டார். எனவே வசனத்தை ஒரு நாளும் நீங்கள் பயன்படுத்த தவறாதீங்க. வசனத்தை பயன்படுத்துங்க, வசனத்தை நினைவில் கொள்ளுங்க. மூன்றாவதாக எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். என் வாழ்க்கையே வசனத்தால் பிழைக்கக்கூடியதாக மாறிவிட வேண்டும். வசனத்தோடு ஒன்றித்த வாழ்க்கை, வசனத்தோடு கலந்துவிட்ட வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வசனத்தை நினைவில் கொள்ளுங்கள், வசனத்தை பயன்படுத்துங்கள், வசனத்தை உட்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக யார் வந்து மயக்கினாலும் நம்மளை மயங்க அவர் விடமாட்டார். இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஆனால் வெறும் மனப்பாடம் பண்ணி நினைவில் வச்சுருந்தா மாத்திரம் பத்தாது. அதை அபியாசப்படுத்துங்கள், அதை உட்கொண்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எந்த விதத்திலும் யாரும் உங்களை மயக்க அவர் விடவே மாட்டார். ஆண்டவருக்காக நீங்கள் வாழ கர்த்தர் கிருபை தருவார். இந்த நாளினுடைய மனப்பாட வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 15:16. இந்த வசனத்தை வாசித்து இதை மனப்பாடம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்போதும் நினைவிலே கொள்ளவும், உம்முடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் அதை கடைபிடிக்கவும், அதன்படி வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படியே வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா நாங்கள் யாருக்கும் மயங்க மாட்டோம் அப்படின்ற தெளிவை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் தந்தருளும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தேர்வு எழுத காத்திருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த 2024-2025 ஆண்டுக்கான சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளையோ அல்லது உங்கள் சபையில் இருக்கிற தரிசனம் உள்ள பிள்ளைகளையோ நீங்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உடனே நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் இந்த IAS அகாடமியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயந்த தேவ ஜனங்கள், தானியேலாக, யோசேப்புகளாக, தெபோரால்களாக உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தில் அமரணும் என்பதுதான் எங்கள் தரிசனம். எனவே நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.